அண்ணாவுடைய ஸ்பீச் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, இளைஞர்கள் தற்கூரின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள இன்னும் கீழ்மட்டத்துக்கு தான் தள்ளுறாங்க. இளைஞர்களுக்கு ஒரு லைஃப் நெக்ஸ்ட் ஒரு பெரிய லெவலுக்கு லைஃப்ல முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது இல்ல. ஆனா இந்த அண்ணாவுடைய பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, இளைஞர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் நாளைய முதலமைச்சர் என்ற ஒரு இதுலயே போயிடுச்சு அவருடைய பேச்சு. ஏன்னா இளைஞர்கள் இப்ப இருக்கிற இளைஞர்கள் தற்கூரி பிள்ளைங்க கிடையாது. இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே லைஃப்ல நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், ஒரு முன்னேற்றம் அடையணும்ன்றதுதான் இப்ப இருக்க பிள்ளைங்க இருக்காங்களே. ஆனா அவங்கள தரக்குறைவா பேசி அவங்கள கீழ்மட்டத்துக்கு தான் தள்ளி விடுறாங்க. ஆனா அந்த மாதிரி லெவலுக்கு நடக்காது. நெக்ஸ்ட் லெவலு இவருடைய ஆட்சி அது மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு இளைஞருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். எல்லா குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் நல்ல ஒரு டெக்னீஷியனாகவும் இன்ஜினியராகவும் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி லெவலில் தான் போக போகுது. இளைஞர்களுடைய லைஃப் டோட்டலா நான் மாத்துவேன். ஓகேங்களா? அதே மாதிரி மெயினா நம்ம தமிழ்நாட்டில் மெயினா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. ஆக்சுவலா 2 இடத்துல ஒரு பெரிய பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அது பெண்களுக்கு ஒரு முழு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமையா இருக்கு. அதெல்லாம் மெயினா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். அது இல்ல. அதே மாதிரி நிறைய கொள்ளைகள் நிறைய விஷயம் நடக்குது தமிழ்நாட்டில். அதெல்லாம் எதிர்க்கணும். எதிர்த்து அதுல இருந்து பெண்களுக்கோ மற்றவங்களுக்கு பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் இல்ல சின்னவங்கள இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு இளைஞர்களுக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய தான் நான் வரேன். மற்ற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. அவதூறா என் மேல தேவையில்லாத அவதூறுலாம் பேசுறாங்க. மக்களை வேற மாதிரி டைவர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய ஃபுல் டார்கெட்டுமே என்னுடைய லட்சியமே மக்களுக்கு நல்லது செய்ய தான் நான் வரேன். மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் விஜய பார்க்கும்போது அப்பா அவ்வளோ அழகு அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. பர்சனலா எனக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகு. பேசும்போது அதுவும் அந்த சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க, அந்த சிரிப்பு தான், அந்த சிரிப்புக்கே அடிமை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவரு அந்த கட்சி பத்தி பேசும்போது அவர் என்னென்ன பண்ண போறாங்க அதெல்லாம் பத்தி பேசும்போது கண்டிப்பா அவர் பண்ணுவாருன்றது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல எங்களுக்கு தெரிஞ்சது. அவர் கண்டிப்பா பண்ணுவாரு. வெறித்தனமா மாறி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னாக்கா, தேவையில்லாம அவர் மேல பழிய போட்டாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் கண்டிப்பா நாங்க எடுப்போம் தான் நாங்க நம்புறோம். அதாவது டிவிக்கே கட்சி. இளைஞர்களுக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்க அவங்க பேச்சுகள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்னலாம் பேசினா காஞ்சிபுரத்துல என்னென்ன பிரச்சனை பாலாறு பிரச்சனையை பத்தி பேசினாங்க. பஸ் ஸ்டாப், காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்ல நீங்க போனீங்கனாலே தெரியும் அது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னே தெரியும். ஏன்னா நாங்க பல வருஷமா ஒரு பிறந்ததுல இங்கதான் இருக்கோன்றப்போ அந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப் பத்தி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ரொம்ப நல்லா இருக்காது அந்த பஸ் ஸ்டாப். அதை பத்தி பேசினாங்க. அது அவரு பழசுதான். அதான் எம்ஜிஆர் இருக்கும்போது அது கட்டினதா மாதிரி பேசினாரு. அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, அப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பு, ஒரு வீட்டுக்கு ஒரு கண்டிப்பா ஒருத்தருங்க வேலைக்கு போற மாதிரி இன்கம், ஒருத்தருக்கு இன்கம் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்கூட்டி, ஒரு வீட்டுக்கும் ஸ்கூட்டி இருக்கணும், ஒருத்தருக்கும் ஒரு நிரந்தர வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு அவரு. கண்டிப்பா அதெல்லாம் செய்வாரு, நாங்க நம்புறோம். கண்டிப்பா செய்வார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் கிட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. தலைவர் நல்லா அறுசுவையாகவும் பேசினாரு, அறுசுவையாகவும் உணவு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. 2 விஷயம் தான் பேசுறேன், ரொம்ப பேசல. நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுன்றத ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டார்டிங் எப்படி ஒரு படத்துக்கு ஒரு டீசர் வருமோ அத மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் முக்கியமா வீடு, அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி, அதே மாதிரி அரசு மருத்துவமனையை பொதுமக்கள் பயம் இல்லாம போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு மேம்படுத்தணுன்றத சொல்லியிருக்காரு. நெசவாளர்கள், மீனவர்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய ஆலோசனைப்படி அவங்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்கணும் சொல்லியிருக்காரு. ஸோ இது நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போடுறதான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யூஸ்வலா தெரியும் எப்படி 2 பேர் தான் போட்டி. தலைவர் சொல்ற மாதிரி ஒன்னு டிவிக்கே, ஒன்னு டிஎம்கே பண்ற அராஜகங்கள் மற்றும் அவங்க பண்ற சொல்லிட்டு பண்ணாம இருக்கிற திட்டத்தை ஆட்சி சரியில்லைன்றத இன்னும் தெளிவா எங்களுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு.